அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். குரு பகவானுடைய பெயர்ச்சி இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். குரு பகவான் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கோச்சாரத்தில் மிதுன ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருக்கார். அவர் ஜூன் 1ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி திங்கட்கிழமை நைட்டு சுமார் ஒரு 1:50 மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாகவே குரு பகவானுடைய பயிற்சின்னு பார்த்திங்கன்னா சுமார் ஓராண்டுகள். அப்படி இருக்கும்போது அவர் இந்த வருஷம் கடகராசிக்கு வந்து அக்டோபர் 31ஆம் தேதி அவர் குறிப்பாக அதிசாரம்னா அவர் முன்னோக்கி போகிறது. அவர் சிம்மராசிக்கு வந்து அங்கே தங்குறார். கிட்டத்தட்ட அங்கே சுமார் 3 மாதம் அங்கே இருக்கார். மறுபடியும் ஜனவரி 2027 24ஆம் தேதி மறுபடியும் அவர் வக்கரகதியில் பின்னோக்கி கடகராசிக்கு வர்றார். வக்கரம்னா பின்னோக்கி போகிறது, அதிசாரம்னா முன்னோக்கி போகிறது. ஆக அவர் முன்னோக்கியும் பின்னோக்கியும் கடகம் சிம்மம் இந்த 2 ராசியில் அவர் சஞ்சரிக்கிறார். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பார்வை இருக்குது. அதே மாதிரி நவகிரகத்தில் சுபகிரகமான குரு பகவானுக்கும் பார்வை உண்டு. குரு பகவான் தான் இருக்கும் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். அதனால தான் குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படிங்கிறாங்க. அந்த பார்வையினுடைய பலன் அது மட்டுமல்ல, அவர் இந்த கடகம் சிம்மம் இந்த 2 ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திர சாரம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நாம் 27 நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக ஒரு பேசிக்காக ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுங்க. எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்களாக இருந்தாலும் குரு பகவான் நன்மையை நிறைய செய்யும் பொழுது ஒரு சில பிரச்சனைகளையும் செய்யக்கூடியவர். ஆக நன்மை தீமை இதெல்லாம் கலந்து தான் அவர் பலன் செய்ய இருக்கிறார். அதில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அவர் என்ன மாதிரியான நன்மையை செய்வார், என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவரால் ஏற்படுங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதே நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த பெயர்ச்சி முழுவதுமே முதல்ல நமக்கான தேவை பண வசதி, பொருளாதார சூழ்நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல. மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்பு, குறிப்பாக உங்கள் கையில் லிக்விட் கேஷாகவே இருப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையவே உண்டு. யாருடைய பணத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஒரு ஏர்னிங் இந்த பயிற்சியில் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த காலங்களில் யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, நான் ரொம்ப நாளாக இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன், வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது இல்லாமல் நிறையா ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்குறதுக்கு, வெஹிக்கிள்ஸ் வாங்குறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் கூடும். இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு பெரிய லெவலில் பண வசதி இல்லை, பொருளாதார சூழ்நிலைகள் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, நீங்கள் கடன் வாங்கி லோன் வாங்கி இதெல்லாம் வாங்குவதற்கு இந்த கிரகங்கள் உங்களுக்கு வழி கொடுக்கும். குறிப்பாக குரு பகவான். அது உங்கள் கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் கடன் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு வருமானங்கள், சம்பாத்தியங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு, குறிப்பாக கேட்ட இடத்துல லோன் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. நீங்கள் விவசாயத்தில் இருந்தால் ஓரளவுக்கு லாபம், வருமானங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த காலங்களில் குரு பகவானுடைய பயிற்சி யாரெல்லாம் பெரிய லெவலில் ஜாபில் இருக்கீங்க, நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன், எனி அதர் ஃபியூச்சர் கன்சர்னில் இருக்கேங்கிறவங்களுக்கும் சரி, உங்களுடைய கரியர், உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப் பரவாயில்ல. யாருமே ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ ரொம்ப நாளாக வேலை தேடிட்டுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நான் வேலையை விட்டு வெளியே வந்துட்டேன், அது வெளியேற்றப்பட்டேன், எனக்கு ட்ரைப் எல்லாம் கிடைக்குமான்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கான வேலை கண்டிப்பாக இருக்குது. அது இல்லாமல் எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல் எனக்கு வேலை கிடைக்குமான்னு தெரியலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய ஏஜுக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் தகுந்த வேலை கண்டிப்பாக இந்த சதய நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. வேலையில் சராசரி எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை மானிட்டரி பெனிஃபிட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக ப்ரொமோஷனாக இருக்கட்டும், இன்க்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், இன்சென்டிவாக இருக்கட்டும்,
அரியர்ஸ் பணம் வரதா இருக்கட்டும், போனஸ் வரதா இருக்கட்டும், ஹைக்கு வரதா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்கான பயிற்சியாக இந்த பயிற்சி உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த பயிற்சியில் உங்களுக்கு ஏதாவது பெரிய லெவலில் வழக்கு இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குன்னா அந்த வழக்குகளில் நீங்கள் விடுபடுவதற்கு, வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. நான் முதலே சொல்லியிருக்கேன், லோன் வாங்கி எல்லாம் வாங்கணும்னு. லோன் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் பெரிய லெவலில் உங்களுடைய நேரடியான மறைமுகமான அத்தனை விதமான எதிரிகளையும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன் அல்லது ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. யாரெல்லாம் நல்ல லேபர்ஸை, திறமையான ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ உங்களுக்கு அவர்கள் அமைவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ரொம்ப நாளாக வீட்டில் வளர்ப்பு பிராணிகள், பெட் எலிமெண்ட்ஸ் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது வாங்கிறதுக்கு, வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி என்பது பெரிய லெவலில் இருந்துகிட்ருக்கு. நீங்கள் ஏதாவது இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த பயிற்சியில் மெயினாக நன்மைகள் நிறையா இருந்தாலும் பிரச்சனைகளும் நிறையா இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ஹெல்த் பாயிண்ட், உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம். ஸோ உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, உடலில் அன்ஐடென்டிஃபைட் டிசீஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அதன் காரணமாக தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள், இது கணவன் அல்லது மனைவியை 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இதுவும் நிறைய உண்டு. ஸோ இந்த காலங்களில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். பிஸ்னஸில் ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் நார்மலாக இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. இது லைஃப் பார்ட்னருக்கும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் சரி பொருந்தும். அதனால் பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் ரொம்ப கவனம். ஸோ இந்த காலங்களில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, குறிப்பாக இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, பெரிய தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் தைரியமாக ஆரம்பிங்க. யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் காரியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த பயிற்சி முழுவதும் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கிடைக்கும். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ வெளியூரில், வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. ஸோ நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக நீங்கள் பண்ணுறதுக்கோ, பாஸ் பண்ணுறதுக்கோ, கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கோ நிறைய பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த காலங்களில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். உங்களுக்கு நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு, காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் அந்த லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகல, நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை என்பதே இருக்குது. இந்த காலங்களில் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அதே சமயத்தில் குழந்தைகளை விட்டு பிரிய வேண்டிய காலம், குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்களும் உண்டு. இந்த காலத்தில் நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா வருமானங்கள், அந்தஸ்து, புகழ் எல்லாமே இருக்குது. பெரிய லெவலில் யூக வணிகங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், நார்மலாக பண்ணுங்கள். அது எதாக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், கேசினோவாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், பெரிய லெவலில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், பொறுமை நிதானமாக யோசித்து செய்யுங்க. ஒரு நன்மை தீமை கலந்து யூக வணிகங்களில் இருக்குது. ஸோ இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா கும்பிடுங்க. குலதெய்வத்தை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. குறிப்பாக பிரம்மா சிவன் கோயிலில் இருப்பார், அவருடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை நல்ல வழிபாடு பண்ணுங்கள். நோயுடைய தன்மை குறையும், உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.